18வது மக்களவை தேர்தல் முடிவுகள் மோடியை பலவீனப்படுத்தி விட்டதாகவும் இதுவரை இருந்த மோடி பிம்பம் சரிந்து விட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மக்களவை தேர்தல் முடிவுகள் மீது சர்வதேச ஊடகங்கள் கவனம் வைத்திருந்தன. அதன் தொடர்ச்சியாக இந்த தேர்தல் மூலம் மோடி வெல்ல முடியாதவர் என பாஜகவினர் கட்டமைத்த பிம்பம் முதல் முறையாக பொய்த்துவிட்டதாக அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் குறிப்பிட்டுள்ளது. அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதில் ஆர்வம் கொள்ளாத மோடி 2016ஆம் ஆண்டில் நிதியமைச்சருக்கு கூட தெரியாமல் பண மதிப்பிழப்பு அறிவித்தது, ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டதை அமித்ஷா நேரடியாக நாடாளுமன்றத்தில் அறிவித்ததை சுட்டிக்காட்டிய நியூயார்க் டைம்ஸ், இனி இதுபோன்ற நடவடிக்கைகள் நடக்காது என்றும் தெரிவித்துள்ளது. கத்தார் ஊடகமான அல் ஜசீராவும் தேர்தல் முடிவுகள் மூலம் மோடியின் பிம்பம் சிதைந்துள்ளது என குறிப்பிட்டு எழுதியுள்ளது. மோடி ஆட்சி அமைந்தாலும் அவரது அரசாங்கம் கூட்டணி கட்சிகளின் கைகளில் இருக்கும் என்று எழுதியுள்ளது. பாஜக மற்றும் மோடியின் தேர்தல் பிரச்சாரம் வகுப்புவாத பிரிவினையில் அதிக கவனம் செலுத்தியதால் அக்கட்சியின் தேர்தல் கொள்கை மீது கேள்வி எழுவதாக கூறியுள்ளது. எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்களுக்கு வளங்களை வழங்குவார்கள் என அவர்கள் பிரச்சாரத்தில் கூறிய நிலையில், எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரம் என்பது மோடி அரசின் திட்டங்கள் மற்றும் அதன் பொருளாதார தோல்வியே அடிப்படையாக கொண்டதாக அமைந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க நாளிதழான வாஷிங்டன் போஸ்ட் கூற்றுப்படி, மோடி தலைமையை அதிகளவிலான இந்திய வாக்காளர்கள் நிராகரித்துள்ளனர் என கூறியுள்ளது. தமது 23 ஆண்டு கால அரசியலில் முதல் முறையாக பெரும்பான்மை பெற தவறியுள்ளதாகவும், தேர்தலில் மோடிக்கு நெருக்கமான உரிமையாளர்கள் நடத்தும் பிரபலமான ஊடகங்களிலிருந்து அவர் ஒருதலைபட்சமாக ஆதரவு பெற்றதாகவும் வாஷிங்டன் போஸ்ட் கூறியுள்ளது. இதேபோல் டைம் பத்திரிகை தலையங்கத்தில் பிரதமர் மோடி ஹிந்தி தேசியவாதத்தை கையில் எடுத்தும் பலம் வாய்ந்த எதிர்க்கட்சி கூட்டணியால் முன்பை விட குறைவான தொகுதிகளை கைப்பற்றியதாக தெரிவித்துள்ளது. 30 ஆண்டு கால ராமர் கோவில் வாக்குறுதிகளை பாஜக நிறைவேற்றியது என்றாலும் தேர்தலில் அது எந்த பலனையும் ஏற்படுத்தவில்லை எனவும் டைம் பத்திரிகை கூறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.